ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல சில உறவுகள் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே உறவுகள் கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வெறுப்பாங்க. இப்படி அன்பா இருந்த உறவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெறுத்து ஒதுக்கிட்டு அவங்க பேசாம போனாங்கன்னா அவங்க கிட்ட இப்படி நடந்துங்க நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவங்க வியந்து அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில அன்பா வாழ்றதாங்க வாழ்க்கை. அங்க ஒரு வெறுப்பு வரும்போது எவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தாலும் ஒரு சின்ன மனக்கசப்போ வெறுப்போ வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீடமா நல்ல கலகலன்னு சந்தோஷமா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இப்படி ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு விலகி போறாங்க அப்படிங்கும் போது மனசு காயம்தான் படும். அந்த காயத்தை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுட்டு இதுல இருந்து எப்படி வெளியே மூவ் ஆன் பண்ணி வர முடியாம அதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க. அப்போ இப்படி ஒருத்தங்க வெறுத்துட்டு உங்களை வெறுத்துட்டு போறாங்க, அவங்க திருப்பி வரணும். அதுவும் நீங்க வியந்து உங்களை பார்த்து வியந்து திரும்பி வரணும். அப்ப இது எவ்வளவு ஹாப்பியான நியூஸ், நல்லா தானே இருக்கும். ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காம உங்களை வெறுத்துட்டு ஒரு காலகட்டத்துல நல்லா பேசிட்டு இருந்த உறவு திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டு போய் வெறுத்துட்டு போகும்போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குதோ அதே மாதிரி அதே உறவு வியந்து உங்ககிட்ட தேடி வரும்போது அதுல ஒரு இன்பம் தானே. கண்டிப்பா. இப்போ உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போகக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது முதல்ல அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடக்கிறது கிடையாது. எத்தனையோ உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுவும் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இமேஜினேஷன் பண்ணிருவாங்க. பார்த்த உடனே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் பண்ணிருவாங்க. ஆனா எதிர்பார்ச்சி அவங்க அவங்க விரும்பின மாதிரி அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லாம இருக்கும்போது மனசளவுல ஒரு வெறுப்பு அவங்க பேசாம அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல போனா சிலவங்களை பாத்தீங்கன்னா குடிக்கு அடிக்ட் ஆகி மது பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா பழகுறவங்களுக்கு முதல்ல என்னன்னா இவங்க மது அருந்துவது தெரியாது. கொஞ்ச நாள் பழகின பிறகு அவங்க மது அருந்தது தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு மனசு கஷ்டம் வந்துடும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க இப்படி நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு வேதனை, இவங்களா இருந்துட்டு இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரத்தில அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வெறுப்பு நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சான்ஸ் வருது. அப்போ இவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சான்ஸ் வந்தவுடனே பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா மனக்கசப்பு. அப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யும் போது அவங்க மனசு கஷ்டப்படுது, கவலைப்படுது. அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகளும் மாறுது. அப்ப இவங்க இப்படி பிரிஞ்சு போன உடனே அதுக்கு பிறகு நீங்க கவலைப்பட தொடங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயம், நான் எக்ஸாம்பிளுக்கு மது அருந்துதான் சொன்னேன். இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை காயப்படுத்திட்டு அப்படி பிரிஞ்சு போறவங்க இருக்கதான் செய்யாங்க. இப்படி பிரிஞ்சு போனவங்க திருப்பி அகைன் உங்களை நாடி தேடி வரணும்னா, அதுவும் வியந்து வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இது பிடிக்காத செயலை செய்யறதுனாலையும் பிரிஞ்சு போறாங்க. இன்னொன்னு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது அவங்க உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அதாவது முதல்ல அவங்களுக்கு தெரியாது, நாட்கள் செல்ல செல்லதான் இவங்க கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. அப்போ அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கும்போதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது உங்க உண்மையான அன்பு இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை. அப்போ அப்படி இல்லை அப்படிங்கும் போது அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போக சான்ஸ் இருக்கு, வெறுத்துட்டு போகக்கூடிய சான்ஸும் இருக்கு. இதனால நீங்க என்ன செய்வீங்க? கவலைப்படுவீங்க. இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்ன அப்படின்னா இவங்க நினைச்செல்லாம் கவலைப்பட தேவையே கிடையாது. குறிப்பா
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்க, அவங்கள நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஆனா மதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசளவுல காயப்பட்டு விலகி போறாங்க பாருங்க, அது உங்க மீது உள்ள அன்பு. ஏன்னா மது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய உடல் நலத்தை கெடுக்குது. குடும்பத்துல சமாதானம் இல்லாம அவங்க வாழ்க்கை இல்லாமே ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அப்போ இந்த மது நீங்க அருந்தும் போது, இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாகி இருக்கும் போது அவங்க உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு காரணமே உங்க மீது கொண்ட அன்புதான். இப்படி உள்ளவங்க கிட்ட நீங்க எப்படி நடக்கணும் தெரியுமா? குடிப்பழக்கம் உங்ககிட்ட இருக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க அந்த குடிங்கிற அந்த மது அடிக்ட்ல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அவங்க வெளியே வரும்போது, நீங்க அந்த குடியில இருந்து வெளியே வரும்போது உங்களுடைய நடத்தையை பார்த்து, உங்களுடைய நல்ல செயல்களை பார்த்து கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க. பரவாயில்லையே, இப்படி குடிச்சிட்டு இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வியந்து ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காதது அந்த ஒண்ணுமாதான் இருக்கும். அப்படி நீங்க அவங்களுக்காக இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து, அதாவது நான் மது மட்டும் சொன்னேன், மீதி இருக்கிற கெட்ட பழக்கம், சில கெட்ட பழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது கண்டிப்பா உங்களை உண்மையா நேசிச்சவங்க உங்களை தேடி, அதுவும் வியந்து, ஏன்னா அவங்க உங்க கேரக்டரை பார்த்தா அவங்க உங்களை சரியில்லாதவங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வச்சுட்டு தான் அவங்க வெளியே போயிருப்பாங்க. ஆனா உங்க நடத்தைகளோ உங்க செயல்களோ உங்க கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி காணிக்கும் போது கண்டிப்பா அவங்க வியந்து உங்களை தேடி நாடி வருவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கேட்டகரி பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னா, வெறுத்துட்டு போயிருப்பாங்கன்னா, அப்படிப்பட்ட உறவுகள் நல்ல உறவு கிடையாதுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பணம் ஒருத்தங்க கையில இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு பாத்தீங்கன்னா அதே பணம் கண்டினியூவா அவங்க கிட்ட இருக்குமா அப்படின்னா அது தெரியாத ஒரு விஷயம். இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு விஷயமே சொல்லுவேன். அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சொகுசு வாழ்க்கைக்காக முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட நல்லா பேசி பழகிக்கிட்டு அந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா, அப்படிப்பட்ட உறவுகள் வரணும்னு தேவை கிடையாது. ஆனா அவங்க செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா, யார் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்து உங்களை ஒதுக்கிட்டு போனாங்களோ அவங்கள நினைச்சு நீங்க கவலைப்படுறத முதல்ல நிறுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும். உங்களுக்காக வாழுங்க. மற்றவர்களுக்காக வாழ விட உங்களுக்காக வாழுங்க. உங்க கவனத்தை உங்க முழு வாழ்க்கையிலையும் நீங்க செலுத்துங்க. அமைதியா மௌனமா இருங்க. அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் போடவோ இல்லைன்னா எதுக்காக என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க காரணம் கேட்டாலோ அவங்க வர போறதா இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் காணிப்பாங்க. உங்ககிட்ட போய் அவங்க புரியாதவங்க கிட்ட போய் நீங்க புரிய வைக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களை ஒருத்தங்க வெறுத்துட்டு போறாங்க அப்படின்னா உங்க கேரக்டரை அவங்க புரிஞ்சுக்க கூடிய கெப்பாசிட்டில இல்லை. நீங்க அவங்கள விட பல மடங்கு குண ரீதியா உயர்ந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதாங்க அர்த்தம். அதனால அடுத்தவங்க உங்களை வெறுத்துட்டாங்களே, உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையே படாதீங்க. குறிப்பா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அது உண்மையான அன்பு கிடையாது, போலியான அன்பு. இந்த போலியான அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்களே அழிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க எதிர்காலம் வேணா போகும். நீங்க சிலவங்களை பாத்தீங்கன்னா விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக என்னைக்கு வாழ போறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது லைஃப் லாங் ஃபுல்லா உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தி ஏதோ ஒரு தேவைக்காக உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க தானே, அவங்களுக்காக நீங்க இன்னைக்கு அழுதுட்டு இருக்கீங்களே, என்னைக்கு உங்க வாழ்க்கைக்காக உங்களுக்காக வாழ போறீங்க? மூவ் ஆன் பண்ணி அதுல இருந்து வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு யார் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த பணத்தை நீங்க ஒழுக்கமான முறையில நல்ல முறையில சம்பாதிங்க. உங்க முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கை பக்கம் திருப்பும் போது கண்டிப்பா நீங்க எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கடவுள் என்னைக்குமே நன்மைதான் செய்வாரு, கைவிடவே மாட்டாரு. இந்த பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க நினைச்சிட்டு உங்க மனசுல
பாசிட்டிவான திங்கிங்கை வளர்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து செல்லும் போது உங்களை விட்டுட்டு போனவங்க ஐயோ இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வியந்து யார் வெறுத்தாங்களோ அவங்களே வியந்து வந்து தேடி வந்து பேசுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை.